மீனை பெருக பண்ண போறாரா, இல்ல அப்பம் கொடுக்க போறாரா, ஏதோ ஒரு அற்புதமும் ஒரு எழுப்புதல் என்ன செய்ய போகுதுன்னா, இன்னைக்கு நடக்கிறதுக்காக ஆண்டவர் என்னை எதுக்கு கூப்பிடுறாரு? எந்திரிங்க. ஆனா உண்மை அதுவா இல்ல. எதுக்கு எந்திரிங்க போவனார்னா, நம்மளை அடிக்கிறவன் வந்துட்டான், வாங்க. மொத்தத்துல பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எந்திரிங்க, அடி வாங்க போவோம். எந்திரிங்க, இருளான நாளுக்குள்ள போவோம். எந்திரிங்க, சோதனைக்குள்ள போவோம். எந்திரிங்க. இது எழுப்புதலுக்கான எந்திரி இல்ல. வாயா அற்புதம் செய்வோம், அடையாளம் செய்வோம், ஊழியம் பண்ணுவோம், அதுக்கானது இல்ல. ஒரு நாட்கள் ஒண்ணு வருகிறது. என்ன? என்னை சிலுவையில் அடிக்க போறாங்கப்பா, என்னை மரணத்திற்கு உட்படுத்த போறாங்கப்பா, ஒரு இருளான நாள் ஒண்ணு வரப்போகுதுப்பா. இது தேவனுடைய சித்தம் தம்பி. இந்த சித்தத்துக்குள்ள போகிறதற்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணுன்னு. இதுக்கு என்ன செய்துங்க? நல்ல தூக்கம். தூங்கிட்டு என்ன தூங்கினாலும் அவர் நாளையும் காலத்தையும் கடத்துறவரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெபிச்சாலும் சரி, நீங்க ஜெபிக்காட்டியும் சரி, அந்த நாள் அந்த நாள் தான், அந்த சீசன் அந்த சீசன் தான், அந்த தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனம் தான். அது நடக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. நான் ரெடியாகவே இல்லை, அதனால ஆண்டவர் அந்த நாளை கடத்தி போட்டுருவார். அப்படிலாம் கனவு கூட கண்டாதீங்க. நான் தயாராகல, அதனால ஆண்டவர் அதெல்லாம் கொஞ்சம் தாழ்த்தி. ஆகா, அவர் குறித்த நேரத்தில் குறித்த வேளையில தெய்வத்துடைய சித்தம் கண்டிப்பா என்ன செய்தா நடக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதனால தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு முன்னாடி 3 டைம், ஜோம் அனுப்பா, ஜோம் அனுப்பா, ஜோம் அனுப்பான. நல்ல தூக்கம். இப்ப திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, எந்திரிங்க போவோம். எதுக்கு சார் அப்படின்னு கேட்டா, என்னைய பிடிக்கிறவங்க வந்திருக்கிறாங்க, நம்ம செதற போற நாள் வருது. இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தீங்க தெரியுமா, அந்த சந்தோஷம் எல்லாம் நிக்கிறதுக்கான நாள். எந்திரிங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். எல்லா திருச்சபைகளும் சரி, இந்திய தேசமும் சரி, இயேசுவின் வருகைக்கு முன்பாக கண்டிப்பா ஒரு சோதனையின் நாட்களுக்குள்ள போவோம். அல்லேலூயா. பலருக்கு என்ன நினைப்புனா, டக்குன்னு இப்படியே ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும், டச்சுன்னு இயேசு வந்துருவாரு, கூட என்ன செஞ்சிடலாம், கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு ஜாலியா இருந்துகிட்டு கடைசி நிமிஷத்துல இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு சடக்குன்னு என்ன செஞ்சிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் நீங்க கொரோனா வந்தப்ப நம்மளை விட பக்திமான் யாராவது ஊர்ல இருந்தானா சொல்லுங்க. 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ள என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஜெபம் ஜெபம் ஜெபம். டிவியில வேற ஓடிக்கிட்டே இருக்கு, 24 நேரமும் ஜெபம். கொரோனா சற்று குறைகிறதுன்னு சொன்ன உடனே ஜெபமும். அடுத்து கொரோனா வேவ் 2 வந்த உடனே இப்ப ஜெப வேவும் என்ன செய்துப்ப. அப்ப என்ன பிரச்சனைன்னா, உண்மையா தெய்வத்தை நேசிக்கல, உண்மையா ஆண்டவரை தேடல, எங்க நரகத்துல போட்டு வதச்சிருவாரோன்னு ஒரு. இந்த பஸ்ல போகும்போது நானும் என் தம்பியும் போவோம். இன்னைக்கு வரல அவரு. பஸ்ல போகும்போது பஸ்ஸுக்குள்ள ஏறும்போது பார்ப்போம், டிரைவர் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருப்பாரு. பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு சம்பவம் தெரியும். உள்ள போன உடனே நான் என் தம்பியும் ஜெபம்னாலும் ஜெபம். உள்ள போய் இயேசுவின் ரத்தத்தை பூசுறேன், பஸ் ஃபுல்லா தடவுறேன், என்ன டயர் ஃபுல்லா, எல்லாத்தையும். என்ன ஜெபம் அது சொல்லுங்க. எதுல வருது அந்த ஜெபம்? வெளிச்சத்துல நடக்கிற வரைக்கும் சினிமா பாட்டு வாயில ஓடும் இல்ல மக்களே. இருட்டு வந்தோன்னா ரத்த கோட்டைக்குள்ளே நான் எதுக்கு? பயம். அப்ப ஆண்டவர் அவர் குறித்த சமயத்திற்குள்ளே, அவர் குறித்திருக்கிற வேளைக்குள்ள நீங்களும் நானும் பயம் இல்லாம பிரவேசிக்கணும்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயத்துல இல்ல, அன்புல கர்த்தரை தேடணும். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பூரண அன்பு பயத்தை புறம்பே. அல்லேலூயா. இந்த இப்படி ஒரு நாட்கள் வருது ஐயா, இப்படி ஒரு நாட்கள் வருதம்மா.
இப்படி நம்ம சந்தோஷமா இப்படி வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து நல்லா ஆராதிச்சுட்டு ஃபேனு கீழே அழகா உட்கார்ந்துட்டு போறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் நிக்கிற நாள் ஒண்ணு சீக்கிரத்துல வருது. எல்லாருக்கும் வருது. நீங்க நினைச்சிட கூடாது அந்த ஊர்ல தான் வருது, இந்த ஊர்ல தான் வருது. எல்லாருக்கும் வரும். சைனா தேசம் எத்தனை பேருக்கு தெரியும்? சைனால சபைகளை இப்படி ஓப்பனா நடத்த முடியாது, சரியா? அங்க எல்லாமே ரகசியமான சபைகள் தான் இப்பயுமே. அங்க இருக்கிற சர்ச்சுக்குள்ள ஒரு மிஷினரி ஒருத்தர் போயிருக்காரு. போயிட்டு ஒரு வசனத்தை பிரசங்கிக்க ட்ரை பண்ணிருக்காரு. அப்ப பைபிள் இல்லை அங்க ஒரு அம்மா கிட்ட. உடனே அந்த அம்மாட்ட அவங்கள்ட்ட பைபிள் இல்லையே அப்படின்னு கேட்ட உடனே, என்ன அதிகாரம் ஏன் பிரசங்கம் பண்ண போறீங்க? நான் 1 பேதுருல இருந்து பிரசங்கம் பண்ண போறேன். அப்படியா, நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு 1 பேதுரு அந்த அம்மா மனப்பாடம் என்ன செய்யுது. உடனே இவருக்கு ஆச்சரியம், எப்படிமா சைனால இருந்துகிட்டு எப்படிமா நீ இதை மனப்பாடம் பண்ணனா? ஜெயிலுக்குள்ள பிட்டு பேப்பர் வருமா, அவங்க உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணுவாங்களாம். எதுக்குள்ள? அவங்கள விட நம்ம பெரிய கிறிஸ்தவங்களா? சொல்லுங்க, அவங்கள விட நம்ம பெரிய தியாகிகளா? அப்ப அந்த தேசத்துல ஏன் அவ்வளவு ஒரு அடக்குமுறையும் அவ்வளவு ஒரு இருளும் அவ்வளவு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்களும் ஏன் நடக்குது? அவங்க எல்லாம் நல்ல கிறிஸ்தவர்களா இல்லையா? இல்ல சார், அங்க நடக்கிறது நம்ம ஊருக்கும் வரும். ஆனா கர்த்தர் கிருபையா நாம தயாராகிறதுக்கு ஒரு நாட்களை கொடுத்திருக்கிறார். கையை பிடிங்க பார்க்கலாம் பக்கத்துல. இந்த கிருபையின் நாட்கள் எல்லாம், இந்த சபைக்கு வர்ற நாட்கள் எல்லாம், இந்த சந்தோஷமான நாட்கள் எல்லாம் எதிர்காலத்துல வரப்போற ஆபத்துக்கு முன்னக்கூட்டியே தயார் செய்கிறதற்கான நேரம். அல்லேலூயா. ஆனா நாம் என்ன செய்வோம்? காரு, வீடு, பணம், லேண்டுக்கு மேல லேண்டு, ஆஸ்திக்கு மேல ஆஸ்தி. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். எவ்வளவு ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்க? எவ்வளவுமா உங்களை ஆசீர்வதிக்கணும்? யூஎஸ்ல எல்லாம் போனேன்னா ஒருத்தன் ஒரு வீடோட நிறுத்த மாட்டான். யாரு தெரியுமா? நம்ம ஊருக்காரங்க தான். அவங்க ஊர் இல்ல, நம்ம ஊருக்காரன். அங்க போய் குறைஞ்சது 5ல இருந்து 7 வீடு வரைக்கும் வச்சிருக்கான். எதுக்கு அப்படின்னு? எல்லா வீடும் பூட்டி கிடக்கு. எதுக்கு? நான் சொல்றேன், வானமும் பூமியும் நிக்கும்னு சொல்லல, வானமும் பூமியும் அழிந்து போகும் சொல்லுது பைபிள். ஆனாலும் என் வார்த்தையோ, எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கணும். இந்த நாட்கள் வராது, இப்படிலாம் நடக்காது அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது. நீங்க கண்டிப்பா சொல்றேன், இயேசுவின் வருகைக்கு முன்னாடி சபைகளுக்குள்ள ஒரு புடமிடப்படுதல் நடக்கும். எது செம்மறியாடு எது வெள்ளாடுன்னு தெய்வம் என்ன செய்வாரு? பிரிப்பார். ஒன்னும் இல்ல, 10 கன்னிகைகள். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? 10 கன்னிகைகள் படிச்சிருக்கிறீங்களா? 10 பேருக்கும் கன்னிகைகள் தான். ஆனா பைபிள் சொல்லுது 5 புத்தி உள்ளது. 5 ஒன்னும் இல்ல. இப்ப நம்ம எல்லாம் சபைக்கு வர்றோம். சபைக்கு வரும் பொழுது வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? அட்வென்ட் திருச்சபை விசுவாசிகள் என்ன செய்றாங்க? வராங்க. இப்ப ஐயாவை பார்க்கும் போது ஐயா அங்க இருந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாரு? நம்மளுடைய விசுவாசிகள், திருச்சபை விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா பரிசுத்த ஆவியானவர் நீங்களும் நானும் நடந்து வரும்போது அட்வென்ட் திருச்சபை விசுவாசி நடந்து வருதுன்னு சொல்றது இல்ல. புத்தி உள்ளது, புத்தி இல்லாது. பக்கத்துல கை பிடிங்க சீக்கிரம். நீங்க எந்த கேட்டகரி? புத்தி உள்ளதா புத்தி இல்லாததா? ரெண்டுமே கன்னிகை தான், ரெண்டுமே விசுவாசி தான், ரெண்டுமே ஆண்டவரை தேடி போறதுதான் வெளி தோற்றத்துல. ஆனா உட்புறத்துல ஒன்று புத்தி உள்ளது, மற்றொன்று அல்லேலூயா. ஏன் ஒன்று புத்தி உள்ளது ஒன்று புத்தி இல்லாதது? ஒன்னு தயாரா இல்லாம இருந்துச்சு. என்ன செஞ்சுச்சு? ஒண்ணு இங்க அதத்தான் ஆண்டவர் முன்னாடியே சொன்னாரு, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்ல முதல்ல நல்ல அல்லேலூயா அல்லேலூயா காலம் வருது. இது நெகட்டிவான வார்த்தை நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். என்ன இது? இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஐயா ஒரே வீட்டுக்கு விரோதமா 2 பேர் இருப்பாங்க, பிரிவினைகள் வரும். அவர் வருகைக்கு முன்னாடி
அன்பு தணிந்து போகும். சிலரை கொலை செய்வாங்க, சிலரை தூக்கி சிறைச்சாலையில் போடுவாங்க. இவைகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. என்ன பண்ணணுமா சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் நடக்கும். இன்னும் சொல்ல போனா வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள்ல 99% தீர்க்க தரிசனம் நிறைவேறியாச்சு. ஒரே ஒரு சதமானம் தான் 99 நிறைவேறுச்சுன்னா மீதி 1 நிறைவேறுமா? நிறைவேறாதா? அவ்வளவுதான். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. உங்களுடைய விசுவாசத்தை என்னுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற நாட்கள் ஒன்று வருது. இயேசுவ மறுதலி, அப்பதான் உனக்கு நான் அதை கொடுப்பேன்னு சொல்ற நாட்கள் வருது. ஆராதிக்காத அப்படின்னு சொன்னாதான் இந்த சலுகை எல்லாம் உங்களுக்கு வருங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்களும் நானும் போவோம். தயாரா இருங்க, தயாரா இருங்க, தயாரா இருங்க. பேதுருவுக்கு வந்த அதே நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வருது. யாருக்கு? பேதுருவுக்கு வந்த அதே நிலைமை, மறுதலிக்கிற அதே நிலைமை. ஆனா அந்த இடத்துல நிற்கணும்னா அதற்கு ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பலன் நமக்கு அவசியம். அந்த பலத்தை இப்பவே வாங்க ஆரம்பிங்க. அந்த தேவ அன்புனால இப்பொழுதே நிறைய ஆரம்பிங்க. அந்த கிருபையின் நாட்கள் எல்லாம் பிரயோஜனப்படுத்திக்கங்க. எதுக்கு தெரியுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. ஏன் தெரியுமா? அவருடைய பலத்துல பலனடையவும், அவருடைய அன்பினால உங்கள் இருதயம் நிறைக்கப்படுகிறதற்கும் உங்களை ஒப்பு கொடுங்க இந்த நாட்கள்ல. அப்பதான் பேதுரு போல ஒரு நாள் வரும் பொழுது மறுதலிக்காம கர்த்தருக்காக நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இந்த நாட்களுக்குள்ள போகும்போது, இந்த காலத்திற்குள்ள போகும்போது எப்படியெல்லாம் நாட்கள் போகிறதுக்குங்கிறத வாசிப்போம். அடுத்து 47வது வசனம். அவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முதல் காரியம் என்ன நடக்குதுன்னா, பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு யாரை பிடிக்க வந்தாங்களாம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். வந்தது யாரு தெரியுமா? வந்தது யாரு? யூதர்கள். வந்தது யாரு? பெரிய அபிஷியல்ஸ், பெரிய ஹை அத்தாரிட்டியில இருக்கிற ஆளுங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இதை நம்மளுடைய இப்ப இருக்கிற காலத்துக்கு கனெக்ட் பண்ணோம்னா, தடிகள் என்கின்றது எதற்கு அடையாளம் தெரியுமா? சட்ட திட்டங்களுக்கு. எதுக்கு? எதுக்கு? லா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை என்னையும் பிடிக்கிறதுக்கான சட்ட திட்டங்கள் சீக்கிரத்தில் நிறைவேற்றப்படும். கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறதற்கான சட்ட திட்டங்கள் அபிஷியலா நிறைவேற்றப்படும். தெய்வத்தை ஆராதிக்க முடியாதபடிக்கு சட்ட திட்டங்கள் அபிஷியலா இதே இந்திய கவர்மெண்டால நிறைவேற்றப்படும். அதை வச்சுதான் அவங்கள பிடிக்க வராங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இப்ப சந்தோஷமா இருக்கும். எந்த சட்டமும் இல்ல, எந்த வட்டமும் இல்ல, நம்ம ஜாலியா இருக்கிறோம். ஒரு நாள் இதே கவர்மெண்ட் தான், நீங்க யார ரொம்ப நேசிச்சு ஓட்டு குத்துனீங்களோ சொல்லுங்க, யார ரொம்ப நேசிச்சு ஓட்டு குத்துனீங்களோ அவரு தான் அந்த சட்ட திட்டத்துக்கு கையெழுத்தே போடுவாரு. அல்லேலூயா. ரொம்ப ஸ்டாண்டர்ட் நம்ம கிறிஸ்தவத்துடைய நிலைமை பரிதாபம். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தையும் எகிப்தின் குதிரையும் நம்பாத. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். நம்மளுடைய ஜெபம் எல்லாம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே, எங்களை எந்த விதத்திலையும் நோண்டாத ஒரு நல்ல ஆட்சியாளரை எங்களுக்கு. ஏன்? அப்பதான் நாங்க ஜாலியா இருக்க முடியும். அதுவா ஜெபம்? அதுவா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜெபம்? இல்ல. ஆண்டவரே, எங்களை கெபில போடுற ஆட்சி வந்தாலும் சரி, சூளையில போடுற ஆட்சி வந்தாலும் சரி, உம்முடைய நாமத்திற்காக வைராக்கியமாய் நிற்போன்னு சொல்றதுதான் விசுவாசம்.
என் ஜெபத்துக்கு தடை வராத ஒரு ஆட்சியாளரை தாரும். அப்படி இல்லை, வராது. சூளையில போடாத ஒரு ஆட்சியாளர் எனக்கு தாரும். அப்படி இல்லம்மா. ஆண்டவரே, எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை நேசிக்கிறதற்கும் உம்மை விசுவாசிக்கிறதற்கும் விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிறதற்கும் கர்த்தர் எங்களுக்கு என்ன தரணும்? பலன் தரணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையினுடைய நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நமக்கு மேல இருக்கிற ஆட்சியாளர்களை நிறுத்துறது யார் தெரியுமா? கர்த்தர். யார் நிறுத்துறா? யார் நிறுத்துறா? கர்த்தர். நீங்க உங்க பார்வைக்கு அவங்க நெகட்டிவா தெரியலாம், உங்க பார்வைக்கு அவங்க எல்லாம் ஐயோ இவரா வந்தாரு அவரா வந்தாருன்னு. அவர் 100% யாருடைய அப்ரூவல்ல வந்திருக்காரு தெரியுமா? தெய்வத்துடைய. அவருடைய அப்ரூவல் இல்லாம ஒண்ணும் வரல, ஒண்ணும் நடக்கல. அப்படின்னா ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ராஜாவையும் பார்க்காத, சட்டங்களையும் பார்க்காத, அனுகூலமான காரியங்களையும் பார்க்காத, நீ கர்த்தருக்குள்ளே பலப்படு. நீங்க கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. நீங்க கர்த்தருக்குள்ள திடமனதா இருங்க. கர்த்தரிலும் அவர் வல்லமையிலும் என்ன செய்யுங்க? பலப்படுங்க. அதை செய்யாம அனுகூலமான காரியத்திற்குள்ளாக ஆண்டவரை இப்படித்தாரு அப்படித்தாரு. இன்னைக்கு பலரும் இந்த சட்டத்தையும் நம்பிக்கிட்டு வட்டத்தையும் நம்பிக்கிட்டு, அந்த சட்டம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, இந்த சட்டம். நான் உங்களுக்கு சொல்றேன், நாட்கள் வருகிறது, அதே சட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக என்ன செய்யும்? திரும்பி நிற்கும். திரும்பி நிற்கும். எத்தனையோ வாலிப பிள்ளைங்க தங்களுடைய வேலைகளை நல்ல பெரிய கம்பெனிஸ்ல சொல்றேன், பெரிய கம்பெனிஸ்ல இருந்து வேலையை இழந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த கம்பெனியோடைய சட்ட திட்டங்களை மாத்தினதுனால. என்ன சட்ட திட்டங்கள் மாத்தினாங்க தெரியுமா? இந்த LGBTQ, இந்த ஓரின சேர்க்கையாளர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லி கேம்புக்கு வர சொன்னாங்களாம். கம்பெனிக்கு வராததுனால இதுக்கு ஒத்து வராதவங்க எங்க கம்பெனிக்கு தேவையில்லைன்னு ஆரம்பிச்சிருக்கிறான். இதே போலதான் நம்மளுடைய நாட்டின் சட்ட திட்டங்கள் என்ன செய்ய போகுது? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப இப்ப இருந்தே முழு மனசா தெய்வத்துடைய அன்பிலும் அவருடைய பலத்தையும் சார்ந்து வாழுகிறதற்கு நாம படிக்கணுங்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உண்மையை சொல்றேன், நம்ம மேல ஆண்டவர் ரொம்ப இரக்கமா இருக்காரு, ரொம்ப கிருபையா இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? இதே இந்தியால நார்த் இந்தியாவுக்கு போனா இப்ப நாம உட்கார்ந்து ஆராதிக்கிறது போல ஆராதிக்க முடியல. இப்ப நாம ஜெபிக்கிறது போல, அவருடைய வசனத்தை கேட்கிறது போல அங்க செய்ய முடியல. கர்த்தருடைய கிருபையினால நமக்கு மிஷன் சர்ச்சஸ் அங்க நிறைய இருக்கு. 31 சபைகளுக்கு மேல இருக்கு. அந்த சபைகள்ல இருந்து வர்ற செய்திகள் எல்லாம் ஒரு நாளும் எங்களை அடிச்சிட்டாங்க, துன்புறுத்திட்டாங்க, எங்களை சிறையில போட்டாங்க, போலீஸ் எங்களுக்கு மேல FIR பண்ணிட்டாங்க, கேஸ் பண்ணிட்டாங்க. நான் சொல்றது வேற நாட்டுல இல்ல, நம்ம இந்திய தேசத்துல வட மாநிலத்தை பத்தி நான் பேசுறேன். அங்க இருக்கிறது இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? ஆனா இன்னும் சுயநலமான ஒரு வாழ்க்கை. எப்படி கட்டலாம், எப்படி பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம், எப்படி அதை செய்யலாம் இதை செய்யலாம், எப்படி தன்னை டெவலப் பண்ணலாம். இல்ல, அவர் சீக்கிரம் வரார். ஏசப்பா ரொம்ப சீக்கிரம் வரார். எத்தனை பேருக்கு அவர் வரணும்னு ரொம்ப ஆசை இருக்கு? கை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியா? எனக்கு என்ன புரியலன்னா, அவர் வரணும்னு ஆசைப்படுற நீங்க தான் அவர் வர்றதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்களை வேண்டான்னு சொல்றீங்க. அவர் வரணும்னு ஆசை இருக்கான், சந்தோஷங்கா, ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி சம்பவிக்க வேண்டிய சில காரியங்களுக்கு ஏன் தயாராக மாட்டீங்க? ஏன் தயாராக மாட்டீங்க? கடைசி நிமிஷத்துல அப்படியே கூட்டிட்டு போயிடுவாரு. இல்லையா, ஒரு புடமிடப்படுதல் இருக்கு, உள்ள சபைகளுக்குள்ள ஒரு புடமிடப்படுதல் இருக்கு. ஆண்டவர் தங்கத்துல இருக்கிற அந்த துரும்பையும் அழுக்கையும் பிரிச்சு எடுக்கிற நாட்கள். தங்கத்துல இருக்கிற இம்பியூரிட்டிஸை வெளியில எடுக்கணும்னா எதுக்குள்ள அந்த தங்கம் போகணும் சொல்லுங்க பார்க்கலாம்? நெருப்புக்குள்ள. எதுக்குள்ள போகணும்? அக்கினிக்குள்ள போகணும். அக்கினிக்குள்ள போனாதான் தங்கத்துக்கு உள்ள இருக்கிற அழுக்கையும் துரும்பையும் என்ன செய்ய முடியும்? மணவாட்டியாகிய சபையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா தங்கம் மாதிரி. எப்படி பார்க்கிறாரு?
சொல்லுங்க. உங்களை என்னையும் மனவாட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா தங்க மாதிரி பார்க்கிறாரு. அப்ப அந்த தங்கத்தை தெய்வம் தூக்குறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற எல்லா களிம்பையும் அசடையும் கர்த்தர் தூக்கிட்டு தான் தூக்குவார் மேல. அப்ப இந்த தங்கத்துக்கு உள்ள இருக்கிற அசுத்தத்தை மாத்தணும்னா இந்த தங்கத்துக்கு உள்ள எண்ணத்தை கொடுக்கணும்னா அக்கினிய. அக்கினி எதுக்கானது தெரியுமா? கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் வரும், நிச்சயம் வரும். அது வந்தா தான் உள்ள புடமிடப்படுதல் வரும். வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு ஆண்டவர் பக்காவா பிரிச்சு வச்சுட்டு தான் என்ன செய்வார்னா எடுத்துப்பார். அதுக்குத்தான் யாரை வச்சிருக்காரு தெரியுமா? கவர்மெண்ட்டையும் சட்ட திட்டங்களையும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அதுக்குத்தான் அந்த சார் அங்க உட்கார வச்சிருக்காரு தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாரு அங்க உட்காராட்டி நம்ம ஜாலியால இருப்போம். கையில பிடிக்க முடியாது இல்லையா? தெய்வத்தை தேட மாட்டீங்க இல்லையா? அவர் அங்க உட்கார்ந்து இருந்தா தான் நாம யாரை தேடுவோம்? தெய்வம் சுத்தப்படுத்துகிற நாட்கள். அதனால சொல்றேன், சட்ட திட்டங்களை நம்பிக்கிட்டு அப்படியா நான் சட்டத்தின்படி எல்லாத்தையும் சந்திப்பேன் நான் சொல்றேன். அதுவும் இந்த சொத்து தகராறு, வீட்டு தகராறு, குடும்ப தகராறுன்னு தயவு செஞ்சு எங்க போய் நிக்காதீங்க. சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. உண்மை சொல்லட்டா அது கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவமானம். ஏன்? வேதம் சொல்லுது நீங்களும் நானும் தூதர்களை நியாயம் தீர்க்கிறவர்களா. யாரை நியாயம் தீர்க்கிறவங்க? தூதர்களை ஜட்ஜ் பண்ற இடத்துல இருக்கிற நாம ஏசப்பாவை அறியாத ஒரு அஞ்ஞானிக்கு முன்னாடி போய் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுன்னு சொல்றோமே, எவ்வளவு அசிங்கமான காரியம். சொத்துக்கு போய் நிக்கிறீங்க, குடும்பத்துல தகராறுனா போய் நிக்கிறீங்க. எதுக்கு? நமக்குன்னு ஒரு வழக்காடுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன செய்யுங்க? வழக்காடுங்கள்லாம் சொன்னாரு. சும்மா இருந்து அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அமர்ந்திருக்கிறது தான் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினுடைய அடையாளம். ஏங்க பொறுமையாவே இருக்கிறீங்க அப்படின்னா அவர் நியாயம் செய்வார்னு நம்புறேன்னு அர்த்தம். ஏன் சார் ரொம்ப சைலண்டாவே இருக்கீங்க? அவங்க இவ்வளவு அகைன்ஸ்டா உங்களுக்கு செய்யறாங்க, நீங்க ஏன் எதுவுமே செய்ய மாட்டீங்க, அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அமைதியா இருந்தா வேற ஒருத்தர் என்ன செய்வாரு? வேலை செய்வாரு. நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் எப்படி ஆயிடுவாரு? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை அப்படி இப்படி யாராவது இங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ஒப்பு கொடுத்துரு. ஐயா நீங்க பார்த்துக்கங்க, இனிமே போய் நான் அந்த அஞ்ஞானிகளுக்கு முன்னாடி அறியாத பிள்ளைகளுக்கு முன்னாடி போய் தலை குனிஞ்சு நிக்கிறது எனக்கு விருப்பம். நீங்க இந்த கேஸை டீல் பண்ணி எனக்கு என்ன செய்யுங்க, முடிச்சு தெய்வம் நிச்சயமா என்ன செய்வாரு? அல்லேலூயா. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து அவரை காட்டி கொடுக்கிறவன். அவனை காட்டி கொடுக்கிறவன் யார் அப்படின்னா ஏதோ வெளியூர்காரன் இல்ல, ஏதோ ஒரு தெய்வத்துக்கு விரோதமா இருந்தவன் இல்ல. காட்டி கொடுக்கிறவனாகிய யூதாஸ் யாருன்னா சொந்த, சத்தமா சொல்லுங்க, சொந்த சபைய தயார்படுத்தாம இந்த காலத்திற்குள்ள யாரெல்லாம் எடுத்துட்டு போறானோ அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? யூதாஸ் தான். அவர்கள் பேர் என்ன? அவருக்கு பேர் என்ன? இந்த காலத்துக்குள்ள சபையை உங்களை தயார்படுத்தாம ஜாலியா நீங்க அப்படியாகத்தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரு, இப்படியாகத்தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரு அப்படின்னு வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தாம உங்களையே நல்ல சோப்பு போட்டு ஆண்டவர் உங்களை ஆத்துவார் ஊத்துவார் தேத்துவார்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செய்யும்? கலங்காதே மகளே, உன் கண்ணீரை துடைக்கத்தான் கர்த்தர். ஆண்டவர் கண்ணீர் துடைக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்மளை தூக்கி நிறுத்துகிறவரும் கூட.
கண்ணீரை தொடச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் இல்ல. கீழே விழுந்துகிட்டு இருக்கிற நம்மளை, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற நம்மளை தேத்திக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் இல்ல. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவர். நீங்களும் நானும் இன்னும் ஆத்துவார் ஊத்துவார் தேத்துவார்லயே உட்கார்ந்துக்கிட்டு அப்படிப்பட்ட பிரசங்கங்களையா கேட்டுக்கிட்டு அப்பேற்பட்ட பாடல்களையா கேட்டுட்டு ஆண்டவரே நீங்க எந்திரிக்கணும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. யாரு தெரியுமா காட்டி கொடுக்க போற ஆளு? யாரு தெரியுமா? இருளான நாட்களுக்குள்ள உங்களை என்ன இழுத்து கொண்டு போற ஆளு யாரு தெரியுமா? வெளியாள் இல்ல, கிறிஸ்தவத்துல இருக்கிற ஊழியர்கள் என்ற போர்வையில இருக்கிற சிலர் அதை செய்வாங்க. எதுக்காக சார் செஞ்சாங்க அப்படின்னா, வெறும் 30 வெள்ளி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எந்த ஒரு ஊழியக்காரன், சத்தமா எந்த ஒரு ஊழியக்காரன் பைசாவை வச்சு ஏதோ செய்யறான்னா உஷாராயிரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு ஊழியக்காரன் உங்ககிட்ட இருந்து பைசாவை சுரண்டணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு பிளானை போட்டு, ஸ்கெட்சை போட்டு, ப்ராஜெக்டை போட்டு, ஆண்டவர் இதை சொன்னார் அதை சொன்னாருன்ட்டு வராங்கன்னா உஷாராயிரணுங்கிறேன். உஷாராயிருங்க. ஏன் அதை சொல்றேன்னா, இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட போதகர்கள்னா, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சு பேசுற போதகர்கள். எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க. நான் சில விஷயத்தை ஓப்பனா சொல்றேன், சரியா? நாங்க இப்படி மேல நிப்போம், சரியா? நின்னுட்டு ஆராதனை நடத்தும் போது 1.5 கண்ணில் பார்ப்போம். என்ன செய்வோம்? சரியா? 1.5 கண்ணில் பார்ப்போம். அப்போ யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டு இருப்பீங்க. டக்குன்னு உடனே சொல்லுவோம்னா, கர்த்தர் உன் கண்ணீரை. நீங்க உடனே என்ன செய்வீங்க? ஓன்னு அழுதுட்டு, ஆண்டவர் எனக்காகவே இதை பேசுறாரு. எனக்காக பேசல, உங்களுக்காகத்தான் நாங்க பார்த்து பேசுறோம். நீங்களும் உடனே என்ன செய்வீங்க? கர்த்தர் என் கூட இல்ல. ஆனா கர்த்தர் பேசினா எப்படி இருக்கும்னா, உங்களை சீழ்பிதுக்கி, உங்களை சுகமாக்கி, உள்ள இருக்கிற காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றி, உள்ள இருக்கிற பாவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி, நீங்க யாருங்கிறத உங்களுக்கு சொல்லி, இருதயத்தை கிழித்து திரும்புகிறதற்கு உங்களை ஏவுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைசாக்கு பிரசங்கம் பண்றவங்களுக்கும் ஆண்டவர் மேல அன்புல பிரசங்கம் பண்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான் மேல இருந்து, கவலைப்படாதீங்க, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு. அது பைசான்னு அர்த்தம். அப்படின்னா தானே கொடுப்பீங்க. சொல்லுங்க. இப்போ என்னை பார்த்தா எத்தனை பேருக்கு எரிச்சலா இருக்கீங்க? கதங்குது இல்ல, இல்லையா? எப்ப போடா நீ போகும்போதே கல்லை கொண்டு எறிகிறேன் மனசுல அதை தோணுது இல்ல? ஏன்? உள்ள இருக்கிற பாவத்தை கர்த்தர் ரணரணமா கிழிக்கும் போது உள்ள இருக்கிற இருளை வெளியே எடுத்து வரமா வலிக்கதான் செய்யுது. ஆனா அது நன்மைக்குன்னு நம்மளுக்கு புரியணும். வேதம் சொல்லுது, குணப்படும்படி ஏவுகிற தேவ தயவை அசட்டை பண்ணாதே. ஆண்டவருடைய வசனம் ஒரு மனுஷனை குணப்படுத்துறதுக்கு, இருதயத்தை குணப்படுத்துறதுக்கு. நம்மளுடைய எரிச்சல்ல இருந்து, பொறாமையில இருந்து, இவ்வளவு வருஷ கிறிஸ்தவர்களா இருக்கிற எத்தனை பேர் மத்தேயு 5 படிச்சிருக்கீங்க? மத்தேயு 5:6 படிச்சிருக்கீங்க? மலை பிரசங்கங்கள் படிக்கலன்னு சொல்லிடாதீங்க. படிச்சிருக்கீங்களா? அதுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் அற்பமான சின்னதான காரியங்களா தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அப்புறம் என்ன, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். எத்தனை பேரு அதை உண்மையா நான் படிச்சு கை கொள்ளுகிறதற்கு முயற்சி செய்யறேன்னு சொல்றவங்க மட்டும் கை வருத்துங்க பார்க்கலாம். ஒத்த கை இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நமக்கு பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்க. நான் சொன்னது பெரிய பெரிய வெளிப்பாடோ பெரிய பெரிய உபதேசங்களை பத்தி கேட்கல. மத்தேயு 5 அதைத்தான் கேட்டேன். இல்ல இப்ப இந்த ஊழியர்களுடைய வேலையை என்னன்னா, உங்களுக்கு அதனால தான் கடைசி காலத்துல தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தேடி போறீங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம விரும்புறத காசு கொடுத்து அவங்க பேசுவாங்க.
அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறேன், சரியா? வாலிப பிள்ளைங்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கும் டச் பண்ணிட்டு போறேன். இந்த இருதயமும் இந்த காதும் கண்ணும் கூட்டுக்களவாணிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மூணும் கூட்டுக்களவாணி. எத்தனை பேருக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்? உன் இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம்? எல்லாருக்கும் பிடிக்கும் இல்ல? ஆண்டவரே எங்க இருதயத்தின் வாஞ்சை நான்லாம் ஆண்டருக்கு நன்றி சொல்லேன். நல்ல வேலையா நீர் ஏன் இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றிருந்தா இந்நேரத்து ஊழியக்காரனாவே. ஏன் இந்த மூணு கூட்டுக்களவாணின்னு சொல்றேன்? நீங்க இருதயத்துல ஏதாவது ஒரு ஆசை வச்சிருப்பீங்க, சரியா? ஏதாவது ஒரு எண்ணத்தை, ஒரு ஆசையை வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீடு கட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன், சரியா? வீடு கட்டுறீங்கன்னு மனசுல வச்சிருக்கீங்க. அது ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கவே இல்லை, கெட்டவா வேண்டாமாலாம் கேட்கல. ஆனா இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க பைபிளை திறக்கும் போதெல்லாம் உன் காரியம் வாய்க்கும், அது கண்டிப்பா முடிவு பெறும். கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை, பைபிளை எங்க திறந்தாலும் சரி, கரெக்டா உங்க ஹார்ட்ல இருக்கிற ஆசைக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே என்ன வரும் சொல்லுங்க. இந்த காது அதை விட பயங்கரமான ஆளு. பிரசங்கத்துக்கு நீங்க இங்க வருவீங்க, வந்த உடனே பாஸ்டரும் ஒரு 15-20 நிமிஷம் பெண்டை நிமித்தி இருப்பாரு. ஒரு வார்த்தையும் காதுக்குள்ள ஏறி இருக்காது. கடைசியில் அவர் போகும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, கர்த்தர் எல்லாவற்றிலும் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என் கூட பேசிட்டாரு. ஆண்டவரா பேசினாரு? ஏன்? அது என் இருதயத்தினுடைய ஆசை, இருதயத்தினுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் இந்த யூதாஸ் மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. யூதாஸ் மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இவங்கெல்லாம் யூடியூப்ல ரொம்ப பிரபலமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நான் சொல்றேன், யூடியூப்ல நிறைய பிரசங்கங்கள்லாம் வருது, கேளுங்க, சந்தோஷம். ஆனா செலக்ட் பண்ணி கேட்கறத நிறுத்திடுங்க. எப்படி செலக்ட் பண்ணி அப்படின்னா, சோகமாக இருக்கும்போது சோகமான பிரசங்கங்கள், என்னது அதிரடியான பிரசங்கம் வேணா அதிரடியான பிரசங்கங்கள் இல்ல. நீங்க ஒரு காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவர் பேசி நீங்க கேட்கணுமா, இல்ல ஆண்டவருக்கு நீங்க என்ன பேசணும்னு சொல்லுவீங்களா? அவர் பேச நாம் என்ன செய்யணும்? அவர் எனக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு தான் நான் கேட்கணுமே தவிர, நான் என்ன விரும்புறேன்னா அதை நீங்க சொல்லுங்கன்னு யார்கிட்ட கேட்க முடியாது. ஆனா நீங்க இந்த யூதாஸ் மாதிரி ஆளுங்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன்ல, எனக்கு பிடிச்ச மாணிக்கு தீர்க்க தரிசனம், எல்லா ஊழியக்காரங்கிட்டையும் போய் மண்டே கொடுப்பீங்க. எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு ப்ராஃபஸின்னு சொல்லக்கூடாது, குறின்னு அர்த்தம். என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு எனக்கு என்ன அதுல ஒரு பிரச்சனைன்னா, ஒரு நாள் கூட என் பாவத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க. எதை சொல்ல மாட்டாங்க? தம்பி சிகரெட் அடிக்கிற, அது வர மாட்டேங்குது. கர்த்தர் உன்னை சிகரத்துல வைப்பாருன்னு தான் வருது. தம்பி பாவமான அந்தரங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவத்தை ஆண்டவர் காமிக்கிறார், வரல. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தான் என்ன செய்வாரு? அது எனக்கு என்னன்னே புரியல. அது அந்த கணக்கு வழக்கு தான் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நீங்களும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு மண்டே என்ன செஞ்சுட்டு வரீங்க? நான் ஒரு ஊழியக்காரங்கிட்ட போறேன்னா மனசார சொல்றேன், ஆண்டவரே எதிர்காலத்துல நீங்க அது இதையும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் பெருசா நினைக்கல. ஆனா இப்போது என்கிட்ட மாற்ற வேண்டிய சில காரியங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லிருங்க, நான் தெரியாம கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் போவேன். நீங்க எப்படி? இன்னைக்கு உங்க இருதயம் மாறணும். யாரை நம்ப ஆரம்பிக்கணும்னா, தெய்வத்தை முழுமையா, அவர் அன்பு செய்யறதுக்கு உங்க இருதயத்தை முழுசா என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. சரி, அடுத்த வசனம். வந்திருக்கிறது எதுக்கு வந்திருக்கீங்க ஐயா சொல்லுங்க? காட்டி கொடுக்கறதுக்கு. மீதி இருக்கிற ஆளு கூட ஐயா ஐயரேன்னு கூப்பிட்டா ஐயா எக்ஸ்ட்ராவா போடுறாரு பிட்டு. என்னது ரபி? யார? சரி ரபின்னு சொன்னீங்க, சந்தோஷம் ஐயா. வந்து என்ன சார் கட்டி பிடிச்சிங்களான்னா கேட்கல, முத்தம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸ் சார் நாங்க. எப்படியா? இப்பதான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், இப்பதான் ஒரு 2 இட்லியை சாப்பிட்டு தூதர்களுக்கும் பிச்சு கொடுத்துட்டு வந்தேன். நீங்களும் அப்பா அவர் பவர்ஃபுல்லான சாமியாரா இருக்காரும்பீங்க. இருக்கிறதுலே டம்மியான பாஸ்டர் சாமியார் யார் தெரியுமா உங்களுக்கு? உங்க பாஸ்டர் தான். அவரை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா பவர்ஃபுல்லான தசு புசுன்னு எதையாவது ஒன்று செஞ்சேன்னா உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஆகா, கோட்டை கலட்டி கிருட்டுன்னு சுத்தி அங்கிட்டு தள்ளி எதையாவது ஒன்று பண்ணேன்னா இவர் நல்ல பவர்ஃபுல்லான ஆளு சார் அப்படின்னு சொல்லுவீங்க. க்ளோஸா இருக்கிற மாதிரி, அதாவது ஆண்டவருக்கு எனக்கும் நாங்க ஜெபத்திலேயே தான் இருப்போம். நான் நிறைய விஷயத்த சொல்ல வேண்டான்னு பாக்குறேன், ஊழியக்காரனா இருந்து ஊழியக்காரனுக்கே சொல்ல வேண்டான்னு பாக்குறேன். நம்பாதீங்க. அவங்க வெளியில காமிக்கிறது வேற ஒரு பிம்பம், ஆளுங்க வேற. நீங்க அவங்கள நம்பிக்கிட்டு வெளிப்பிரகாரமா என்ன ஐக்கியம், என்ன உறவு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல நீங்களும் நானும் நிக்கிறோம். யூதாஸ் ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஏசப்பாவுக்கு முத்தம் கொடுக்கும் போது உங்களுக்கு எனக்கு என்ன தோணும் சொல்லுங்க? எந்த சீஷனுக்கும் இல்லாத ஒரு அன்பு யாருக்கு இருக்கு? ஆனா நீ எதுக்கு முத்தம் கொடுத்தன்னு உனக்கு மட்டும்தானே தெரியும். எதுக்கு முத்தம் கொடுத்த? அன்புலையா முத்தம் கொடுத்த? இல்ல, நான் எவனை முத்தம் செய்கிறனோ அவனை பிடிங்கன்னு காட்டி கொடுக்கிறதுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை பிடிச்சுக்கங்க, முத்தத்தை பார்த்து ஏமாறாதீர்கள். இப்ப என்னன்னா, சரி சார் முத்தம் கொடுத்தீங்க, சந்தோஷம். பைபிள் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் நீங்கள் அழிந்து போகாதபடிக்கும் அவருடைய பாதத்தை என்ன செய்யுங்க? முத்தம் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராதனைன்னு வச்சுக்கோங்க. முத்தம் அப்படின்னா ஆராதனைன்னு அர்த்தம். சார் நீங்க தான் இவ்வளவு நல்லவரா வந்து கன்னத்திலே முத்தம் கொடுத்தீங்கல்ல, அப்போ உங்க வாழ்க்கை மேம்பட்டு இருக்கணும்ல. என்ன நடந்துச்சு? போய் நாண்டு கொண்டு, என்ன சார் இது முத்தம் கொடுக்குற ஆளு வாழ்க்கை நல்லா ஆகும்னு பார்த்தா என்ன பண்ணிருக்கீங்க போய். ஆனா இதே போல வேற ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்கன்னா, பரிமள தைலத்தை எடுத்து ஆண்டவருடைய பாதத்துல ஊத்திட்டு, பாதத்துல என்ன செய்யறாங்க? எங்க கொடுத்தாங்க? ஒரு அக்கா காலில் முத்தம் கொடுக்குது. ஏசப்பா சொல்றாரு நீ ரட்சிக்கப்பட்டமாங்கிறார். ஒருத்தர் கன்னத்துல முத்தம் கொடுக்கிறாரு, போய் தூக்குல தொங்க விட்டாரு. என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, அந்த அக்கா வரும்போது பணத்தை சம்பாதிக்க கூடிய பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்திட்டு யாருக்கு முத்தம் கொடுத்தாங்க? ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தரை சேவிக்கிறதுக்கு முன்னாடி கையில இருக்கிறத முதல்ல என்ன செஞ்சிடணும்னா விடணும். மண்ணு மேல ஆசை, பொண்ணு மேல ஆசை விடவே மாட்டேங்குது சிலருக்கெல்லாம். அதனால தான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உடைய வசனத்தினால என்ன செய்யும்? உயிர்ப்பியும். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, சாம் ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, என்ன நரகத்துக்கு யார் போவா பரலோகத்துக்கு யார் போவா எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, உன்னுடைய இருதயம் எங்க ஒட்டி இருக்கோ அது நீ செத்த உடனே இழுத்துருன்னாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப ஈஸியா அதை விளக்குனாரு. உன் இருதயம் எங்க ஒட்டி இருக்கோ அது என்ன செஞ்சுக்குமா? உன் ஆத்துமாவை மண்ணோட உங்க இருதயம் ஒட்டி கிடக்குது அப்படின்னா மண் என்ன செஞ்சுக்கும்? விண்ணோட உங்க இருதயம் ஒட்டி கிடந்துச்சுன்னா செத்த அடுத்த நிமிஷம் விண்ணு உங்களை என்ன செஞ்சுக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா யூதாஸ் காரியத்தோ முத்தம் கொடுத்தாரு, ஆனா கையில என்ன இருந்துச்சுன்னா பணப்பை. என்ன இருந்துச்சு? பணப்பைய கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு முத்தம் கொடுத்தாலும் சரி, யாரை ஆராதிக்கிறதுக்கு தகுதி உள்ளது இல்லை. அது ஆண்டவரை ஆராதிக்க தகுதியற்றது. ஏன்? வசனம் நீங்க நல்ல கவனிங்க. சிலருக்கு இருதயத்தில் இருக்கிற பொண்ணு, பொருள், ஆஸ்தி, சம்பத்து, உலகத்தின் காரியத்தின் மேல கொஞ்சம் கூட ஒரு டிட்டாச்மெண்ட்டே இல்லை. ஆனா நீங்க சொல்றீங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை அன்பு செய்கிறேன். அதனால தான் தெய்வம் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், அடுத்து முழு ஆத்மாவோடும், முழு மனதுடனும் அன்பு. முழு முழு அல்லேலூயா.
அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ஆராதனை நடத்துறீங்க, ஆராதிக்கிறீங்க, சந்தோஷம். ஆனா நம்மளுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி உன் கையில காட்டி கொடுக்கிற பணப்பையி, தேவையில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்களோட வச்சுக்கிட்டு தெய்வத்துக்கு ஆராதிக்கணும்னு நினைச்சிடாத. நீ 4 மணி நேரம் ஆராதிச்சாலும் சரி, தெய்வம் அதை மதிக்க கூட போறதில்லை. அல்லேலூயா. பரலோகத்துல தேவதூதர்கள் ஓயாம ஒரு பாட்டை பாடுறாங்களா? என்ன பாட்டு சொல்லுங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்னு சொல்றவங்க அசுத்தமா இருந்தா தெய்வம் ஏத்துப்பாரா? அதனால தான் வசனம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. விட முடியாத காரியங்கள், பணத்தை விட முடியாது நினைச்சேன்னா ஆண்டருடைய பலத்த நாடு. ஐயா எனக்கு முடியலைங்கிறத சொல்லு. ஹானஸ்டார், உனக்கு நீயே ஹானஸ்டார். ஆண்டவரே என்கிட்ட இந்த குறைகள் இருக்கு, என்கிட்ட இந்த காரியங்கள் இருக்கு, இது மாறணும் ஆண்டவரே. இதோட நான் வெளியில நடிக்க விரும்பல, இதோட வெளியில நான் முத்தம் கொடுக்க. பல வாலிப பிள்ளைங்க இந்த யூதாஸ் மாதிரி தான் வெளிப்புறத்துல பயங்கரமா ஆண்டவருக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க. ஆனா கையில் என்ன வச்சிருக்க தெரியுமா? அவரை காட்டி கொடுக்கிற பணப்பை, ரத்தம் படிஞ்ச பணப்பையை கையில வச்சிருக்கிற, பாவத்தை கையில வச்சிருக்கிற, அசுத்தத்தை கையில வச்சிருக்கிற. ஆனா வெளித்தோற்றத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? பயங்கரமான முத்தங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இல்ல, நான் அதை விட்டுட்டு உங்களுடைய பாதத்துக்கு என்ன செய்றேன். அடுத்த வசனம். அடுத்து யாரு தெரியுமா? இது லூக்கால நீங்க படிக்கலாம். யார் இந்த வேலையை செஞ்சதுன்னா பேதுரு அண்ணாச்சி தான். என்ன செஞ்சாரு? மல்கூசுங்கிற ஒரு மனுஷனுடைய காதை என்ன செஞ்சுட்டாரு? அவங்க பட்டயத்தோட வந்த உடனே ஐயாவும் உடனே என்ன தடுக்கிறாரு? எதை எடுக்கிறாரு? எதை எடுக்கிறாரு? நான் சொல்லட்டா? தூங்கிட்டு இருந்த மனுஷன் இல்லையா, திடீர்னு எழுப்பி விட்டு கடகடன்னு ஆளுக்கு வந்தோடனே மனுஷனுக்கு என்ன செய்யறதுன்னு. ஏசு கரெக்டா ரெடி ஆகி தயாரா நிக்கிறாரு, ஜெபிச்சு தயாரா நிக்கும் போது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுது. அமைதியா இருக்கிறாரு, காமா உட்கார்ந்துருக்காரு, அமைதியா பொறுத்திருந்து என்ன நடக்குதோ பாப்பா சார்னு பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கே 3 தூங்கிட்டு இருந்தது தானே. திடீர்னு இப்படி சடன்னு வந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம டக்குன்னு பட்டயத்தை எடுத்து யாருக்கு அதை விட்டுறாங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. சில டைம்ல பரவசம் வருது பாத்தீங்களா? டக்குன்னு ஒரு பரவசம் வருது இல்ல, அதெல்லாம் காரணம் என்னன்னா ஜெபிக்காததுனால. என்னதுனால? ஜெபிக்கிறவனை ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சாந்தமா உட்கார்ந்துருப்பான், நிறைகுடம். மீதி இருக்கிற ஆளு தான் அதை செய்ய இருக்க தேடணும் பிரதர், எதையாவது ஒன்று பண்ணலாம் பிரதர், அதை பண்ணும் இதை பண்ண. இவன் ரொம்ப பொறுமையா அமைதியா உட்கார்ந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னாரென்று அறிவேன். ஆனா ஐயாக்கு புரியாதனால டக்குன்னு கை பட்டயத்தை எடுத்து யாருக்கு அதை வெட்டுறாரு? மல்கூசு. இதனுடைய விளக்கம் என்னன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கம்பு தடிகள் பட்டயங்கள் எல்லாம் எதற்கு ஒப்பனை? சட்ட திட்டங்கள். அப்படின்னா இவர் என்ன செய்யறாருன்னா, நீ சட்டத்தோட வந்தா நானும் எதோட தான் வருவேன்? சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. இனி கொஞ்ச நாள்ல நீங்க லாயராகவே இருந்தாலும் சரி, ஒன்றும் செல்லுபடியாகாது. சட்டத்தாலேயே நாங்க டீல் பண்றோம் பிரதர். அதெல்லாம் கொஞ்ச நாள்ல நின்றும் பிரதர். அதெல்லாம் கொஞ்ச நாள். உங்களுக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோன்னு தெரியல. நம்ம மிஷன்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன், எத்தனையோ சட்ட திட்டங்கள் கேஸுகள் வந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நம்மளால எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுகள் இருந்தாலும் சரி அவங்கள ஜெயிக்க முடியல. ஏன் தெரியுமா? இது அந்த நாட்கள். நல்ல கர்த்தருடைய கிருபையினால ஒரு 2-3 நல்ல லாயர்ஸ் எனக்கு தெரியும், ஜஸ்டிஸ் ஒருத்தரையும் தெரியும். அவர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இனி கொஞ்ச நாள்ல ஏசப்பாவை நேசிக்கிற லாயர்ஸே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க
ஏன்னா இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் அப்படி மாறப்போ. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், யாரை நம்ப ஆரம்பிங்க, யாரை நம்ப ஆரம்பிங்க, கர்த்தரையே சார்ந்து நம்ப ஆரம்பிங்க. இப்போ இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. எடுத்தெடுப்புல வந்துராது, சட்டுன்னு வந்துராது அந்த நம்பிக்கை, திடீர்னு நம்ப வராது. இப்பயே இந்த கிருபை நாட்களை பயன்படுத்தி, ஆண்டவரே உம்மை முழுமையாய் நம்புறதற்கு கர்த்தர் கிருபை தாங்கன்னு பயிற்சிக்குள்ள போங்க, ஜெபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாதான் யாருக்கு அதை வெட்டலான்னு தோணும். திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறவனுக்கு தான் ஜெபிக்காம திடீர்னு இந்த காலகட்டத்திற்குள்ள போறவனுக்கு தான் என்ன செய்யலாம், அங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் தோணும். ஆனா இப்படி இருக்கிற ஒரு ஆளு, ஜெபிக்கிற ஆளு, ஒரு நாளும் பதறாம கர்த்தரையே நோக்கி பார்ப்பான். ஒரு அல்லேலூயா. அடுத்த வசனம், போடு. ஏன்? சட்டத்தை எடுக்கிற யாவரும் சட்டத்தாலேயே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். உங்க நம்பிக்கையை முழுமையா யார் பக்கம் திருப்புங்க. பணத்துல வைக்காதீங்க, பொருள்ல வைக்காதீங்க. சிலருக்கு பணம் பெருசா இருக்கிறதுனால இதை வச்சு எல்லாம் சாதிச்சலாம் நினைக்காதீங்க. சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஆடம்பரம் இருக்கிறதுனால, இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புளை நீங்க சுத்தி வச்சிருக்கிறதுனால காரியத்தை நடக்காது, நடக்காது. கர்த்தரே நம்மளுடைய பலனா இருந்து நம்மளை நடத்தணும். அந்த இருதயத்துக்கு இப்பயே மாற ஆரம்பிக்க. அடுத்த வசனம், இப்ப இயேசு என்ன செய்யறாருன்னா, இங்க ஒருத்தர் பயங்கரமா பொங்கிக்கிட்டு இருக்காரு இல்லையா? யாரு? இந்த பேதுருனாச்சு. நான் யாரு தெரியுமா, என் பவர் என்ன தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமான்னு பயங்கரமா பொங்கிட்டு இருந்த உடனே இயேசு உடனே சொல்றாரு, தம்பி ஏன்பா இவ்வளவு பொங்குற, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என் பிதாவை நான் இப்ப வேண்டிக் கொண்டா கூட என்ன செய்வார், எனக்கு தூதர்களை எனக்கு அடிச்சு அனுப்பிச்சிருவார் தம்பி, ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன். ஏசப்பாவுக்கு பிதா பூமிக்கு வரும்போது என்ன அதிகாரத்தை தெரியுமா கொடுத்திருந்தாரு? வீட்டுல போய் படிங்க, சங்கீதம் 2வது அதிகாரம், சரியா? வீட்டுல போய் படிங்க. நீர் என்னை கேளும், அப்பொழுது குயகலத்தை உடைச்சு போடுறது போல நான் உன் சத்துருக்கள் என்ன செய்வேன், உடைச்சு போடுவேன். இதான் ஏசப்பாவுடைய அதிகாரம். அவர் நினைச்சிருந்தா அடுத்த நிமிஷம் தூதர்களை இறக்கி பேதுருக்கு வந்தது போலவே கோபம் அவருக்கும் வந்துருந்துச்சுன்னா சூப்பரா அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அங்க இருக்கிற எல்லாரையும் அழிச்சு போட்டிருக்கலாம். ஆனா தெய்வம் அதை செய்யல. ஏன் செய்யல? அடுத்த வசனம், அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியங்கள். இப்ப ஏசப்பாவுக்கு எது ரொம்ப முக்கியம்னா, தன்னுடைய வல்லமையை காட்டிலும் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை காட்டிலும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நான் சொல்றேன், தெய்வ சித்தத்தை அறிகிறவர்களும் குறைவு, தெய்வ சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும். எத்தனை பேர் என்னைக்காவது டெய்லி நான் கேட்கிறேனே, ஆண்டவரே நான் உங்களுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். 1 2 3 ஐயா 1. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். என்னம்மா, என்ன ஐயா? ஒரு காரியத்தை சொல்றேன், ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்றேன். ஒருவேளை நீங்க கேட்கலன்னு வைங்களேன், கொஞ்சம் பரலோகம் போறது ரிஸ்க் தான். ஏன்? வசனம் சொல்லுது, ஏசப்பா சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, என் பிதாவினுடைய சித்தம் செய்கிறவனே எங்க வருவான்? நம்மளுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. கர்த்தாவே 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 ஏசையா ஏசையாங்கிறதுனால நம்மளை கூட்டிட்டு போறது இல்லையா? சொல்றாரு, பிதாவினுடைய சித்தம் செய்கிறவனை அல்லாமல் ஒருவனை எதுக்குள்ள வர்றதில்லை. இன்னைக்கு உங்க இருதயத்தை ஆவியானவர் கொஞ்சம் உணர்வு பூர்வமா மாத்தட்டும். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க மரிச்சிருக்கிறீங்க, எங்க குடும்பத்தை ஆதரிக்கிறீங்க, என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் நீங்க செய்றீங்க. நான் உங்களுக்காக என்ன செய்யணும்?
வாலிப பிள்ளைங்கெல்லாம் கேளுங்க, சரியா? வாலிப பிள்ளைங்க கேளுங்க. நான் ஒரு 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 வாலிபர் கூட்டத்தில் முழு நேர ஊழியத்திற்கு வர்ற பிள்ளைங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்தேன். உடனே நிறைய வாலிப பிள்ளைங்க முன்னாடி வந்தாங்க, முன்னாடி வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அண்ணே, நான் ஊழியத்துக்கு போகிறேன், மிஷினரியா போகிறேன் சொன்ன அடுத்த நிமிஷம், அப்போ அது முடிஞ்சிருச்சு. கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள், யாரு அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், தூரத்தில் நின்று கேட்குறேன். அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்றாங்க, நீ என்ன லூசா? நீ படிச்சிருக்கிற படிப்பு என்ன, நீ வச்சிருந்தா நீ வாட்டுக்கு முன்னாடி போய் எதுக்கு ஒப்பு கொடுக்குற? ஏமா அவ்வளவு சீப்பாவாமா இருக்கு? சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை, நான் சின்ன வயசுல இருக்கும் போது எல்லார் வீட்லயும் மூத்த பையனுக்கு சாமுன்னு தான் பேர் இருக்கும், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? எல்லா மூத்த பிள்ளைக்கு என்ன இருக்கும்? சாமுவேல் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மூத்த பிள்ளையெல்லாம் என்னத்துக்கு அனுப்புறதுக்கு முடிவில் இருப்பாங்க. என் பேரும் சாம் தான். மூத்த பிள்ளையெல்லாம் இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவமே குடும்பத்துக்குள்ள ஒன்றும் இல்லை. அன்னாள் சாமுவேலை பெற்றெடுத்து சபையில் ஆலயத்தில் கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அன்னாளுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க. இப்போ வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, சரியா? அன்னாள் பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ சந்தோஷமா இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே, அம்மா சொல்றாங்க, எப்பா தம்பிகளா, நீங்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அம்மாவாப்பா? அம்மா போட்ட சாப்பாடாப்பா? உங்க அப்பா கொடுக்கிற ட்ரெஸ்ஸாப்பா? இல்ல, உங்க அண்ணங்காரன் ஒருத்தன் எங்க இருக்கான்னா ஆலயத்துல. உங்க குடும்பத்துல, பலருடைய குடும்பத்துல சில நிலைகள் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய சிலதை கொடுக்கல, நீங்க கொடுக்கல. நான் ஐடில வேலை பார்த்தேன், சரியா? ஒரு 4 வருஷம் ஐடில இருந்தேன். ஐடில இருக்கும்போது கூட என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை. ஐடில இருக்கும் போது கூட நான் சம்பாதிக்கும் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கும் போது கூட என் குடும்பம் பெருசா ஆசீர்வதிக்கப்பட்டுறல. ஆனா அவருடைய சத்தத்தை கேட்டு வேலையெல்லாம் வேணாம் ஆண்டவரே, நான் உங்களுடைய வேலையை செய்கிறேன், ஊழியத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், நான் வேலையில இருந்தா கூட இப்ப இருக்கிற நிலைமையில என்னை யாரும் வைக்க முடியாது. இதே சென்னையில ஒரு 2 இட்லியும் ஒரு ஆம்லேட் வாங்க முடியாம உட்கார்ந்து சுத்திட்டு இருந்த பையன் நான். ஆனா இன்னைக்கு இதே கையினால ஒரு நாளைக்கு சொல்றேன், ஒரு நாளைக்கு, சரியா? ஏதோ கிறிஸ்துமஸுக்கோ நியூ இயர்க்கோ நினைச்சிடாதீங்க, ஒரு நாளைக்கு 100கணக்கான பேர் சாப்பிடுறாங்க. யாரு செய்யறது இத? சொல்லுங்க. யாரு செய்ய? சம்பாத்தியம் செஞ்சுச்சா? வேலை செஞ்சுச்சா? சாமோட மெக்கானிக்கல் இன்ஜினியர் அறிவு செஞ்சுச்சா? இல்ல. யாரு செய்யறான்னா தெய்வம். ஒரு சாமுவேல் ஆலயத்துக்காக வந்ததுனால, ஒரு மனுஷன் ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அந்த என்டையர் குடும்பத்தையுமே கர்த்தர் என்ன செஞ்சாரு? வா மகன், வா மக்களே, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நான் சொல்றேன், ஆண்டவர் உனக்கு, ஆண்டவர்கிட்ட கேளு முதல்ல, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்? நீங்க எனக்காக மரிச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும்? கேளு. உனக்கு கரியர்ல இருந்து எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துப்பார். உனக்கு நீ அதை பத்தி பதற வேண்டிய அவசியமே இல்லை. நான் பெரிய டாடா பிர்லா ஃபேமிலியில இருந்துட்டு விட்டுட்டு ஊழியத்துக்கு வரல. எங்க குடும்பத்துல எனக்கு இப்போ வரைக்கும் பிளாக் டீ ரொம்ப பிடிக்கும். ஏன் பிளாக் டீ ரொம்ப பிடிக்கும்னா, எங்க வீட்டுல பால் வாங்குறதுக்கு பைசா இல்லாதனால எங்க அம்மா பிளாக் டீயா போட்டு பழக்கினாங்கன்னே. அதனால இப்போ வரைக்கும் எனக்கு எந்த டீ தான் பிடிக்கும்னா பிளாக் டீ தான் பிடிக்கும். அவ்வளவு வறுமையில இருந்த புள்ள, வறுமையில இருந்துகிட்டு தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்ன வறுமையா இருந்தாலும் சரி, நீங்க என்னை கூப்பிடுறீங்க, நான் வரேன். அந்த வறுமையில தான் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, வாலிபம் பிள்ளை எல்லாம் அந்த வறுமையில இருந்த எனக்கு ஐடில ஒரு 50,000 ரூபாய் சம்பளம், 60,000 சம்பளங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது வறுமையும் பொருட்படுத்தாம, என்னுடைய வீட்டு நிலையும் பொருட்படுத்தாம, பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு இந்த வேலை தான் என்னுடைய பிரெட் அண்ட் பட்டர்னு எனக்கு தெரியும், இதான் என்னோட சாப்பாடுன்னு தெரியும், ஆனாலும் பரவாயில்ல, நீங்க என்னை கூப்பிடுறீங்க, நான் வரேன்னு சொல்லி வந்தேன். ஆனா அந்த தெய்வம் என்னை கைவிடல, தெய்வம் என்னை பிச்சை எடுக்க விடல.
உனக்கும் அது செய்வார். அல்லேலூயா. வீட்டில் செபிங்க. வீட்டில் தாய் தகப்பனுகள், நான் ரொம்ப அன்போட இந்த வார்த்தையை சொல்றேன், உங்க பிள்ளைங்களை மனசார ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. மனசார ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்க ட்ரக்ஸ்லையும் குடியிலையும் வெறியிலையும் விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் போறப்ப கூட உங்களுக்கு வராத கவலை, ஊழியத்துக்கு போறேன்னு பிள்ளை சொல்லுச்சுன்னா அவ்வளவு கவலை வருது. அது என்னன்னு எனக்கு புரியல. ஒரு பிள்ளைய நான் திருச்சியில போய் ஒரு வாலிபர் கூட்டத்துல நான் மீட் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. தீயா இருக்கான் அந்த பையன், ஆண்டருக்கா ஏதாவது செய்யணும்னே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன், தம்பி உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் சொல்றான், கிறிஸ்தவ வீடு அது. என்ன சொன்னான் தெரியுமா? அண்ணே எங்க வீட்டுல கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கு வந்திருக்கேன்ங்கிறான். எங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அவங்க வீட்டுல ஓகே சொல்றாங்களாம், ஒரு கூட்டத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு என்ன சொல்லல? இந்த கடைசி நாட்கள்ல இப்ப நான் சொன்னது போல, பிரசங்கித்தது போல ஒரு நாள் ஒண்ணு வருது, தீமையான நாள் ஒண்ணு வருது, ஒரு மனுஷனும் நிற்கக்கூடாத ஒரு நாள் ஒண்ணு வருது. இன்னைக்கு எழுதி கூட வச்சுக்கோங்க, மார்க் மை வேர்ட்ஸ். எல்லாரும் எழுப்புதல் வரும், அது வரும், இது வரும் சொல்ல, அதெல்லாம் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உபத்திரம் உங்களுக்கு எனக்கு வரும். அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட்டு போட்டு கூட எழுதி வச்சு, ஒருத்தன் வந்தான் ஒருத்தன் சொன்னானே எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இது வேதத்தின்படி இதுதான் சட்டம், இதுதான் சட்டம். உங்க இருதயத்தை தயார்படுத்துங்க, உங்க நினைவுகளை ஒருமனப்படுத்துங்க, கர்த்தரை நேசிக்கிறதுக்கு உங்களை மாத்துங்க, செபிங்க, இடைவிடாமல் செபிங்க. அட்லீஸ்ட் நான் 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எவ்ரிடே 1 hour. நீ குறைச்சு கேட்டணும், ஜாஸ்தி கேட்டிருக்கணும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேட்டிருக்கணுமோ? 1 மணி நேரம் கூட நீங்க உட்காரலாச்சு. என்ன டைப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் நாம? சொல்லுங்க. என்ன பலன் கிடைக்கும்? என்ன தேவ அன்புனால நிறைக்கப்படுவீங்க? என்ன ஆவியானவருடைய கைடன்ஸ் கிடைக்கும்? அதுக்குத்தான் யூதாசுகளை தேடி போறீங்க. என்ன செய்றீங்க? அவங்க போனா மண்டையில கை வச்சு என்ன செய்வாங்க? குறி. இந்த சவுலுக்கும் தாவீதுக்கு இருந்த ஒரு பெரிய வித்தியாசமே அதுதான். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். சவுலுக்கும் தாவீதுக்கும் கைட் பண்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். யாரு? சரியா? இந்த சவுலு போருக்கு போகணுமா, உடனே யார்கிட்ட தான் கேட்பாரு? சொல்லுங்க. சாமுவேல்கிட்ட தான் கேட்பாரு. சண்டைக்கு போகணுமா, சாமுவேல்கிட்ட தான் கேட்பாரு. இதை நான் போனா வாய்க்குமா, சாமுவேல்கிட்ட தான் கேட்பாரு. ஆனா தாவீது எப்படின்னா, சாமுவேல் ஒரு பக்கம் சொன்னா கூட உடனே யார்கிட்ட போய் கேட்க போயிருவாருன்னா, ஆண்டவர்கிட்ட. தெய்வமே நான் செய்யட்டா, நான் போகட்டா? தாவீது எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாருன்னா, தீர்க்கதரிசியை இல்ல, தீர்க்கதரிசியின் ஆண்டவரை. தீர்க்கதரிசியவும் தீர்க்க தரிசனத்தையும் குறைவா எடை போடுறேன்னு இல்ல, இல்ல, நான் அப்படி சொல்லல. என்னுடைய பார்வை மனுஷன் மேல விழக்கூடாது. அது நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதான் நான் போற இடங்கள்ல சொல்றேன், என் பிரசங்கங்களை கூட அதிகமா கேட்காதீங்க, பைபிள் எடுத்து படிங்க, போய் ஜெபிங்க, ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவர் அறிகிற அறிவு தான் வருகின்ற நாட்கள்ல உங்களை காப்பாத்தும், வேற எதுவும் காப்பாத்தாது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எந்திரிங்க, எந்திரிங்க, போவோம். எதுக்கு சொல்லுங்க? எந்திரிங்க, அடி வாங்க போவோம். கர்த்தர் உங்களோட இருப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்துச்சு நிற்போமா? தேங்க்யூ ஃபார். நல்ல இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பி கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் கேட்ட சத்தியத்திற்கு என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னீங்கல்லப்பா, இந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஒருவேளை எத்தனை பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க எல்லாம் என்னால் நிற்கவே முடியல, கர்த்தருக்காக வாழ முடியல, உண்மையா இருக்க முடியலன்னு நினைக்கிறாங்களோ,
இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தருடைய தயவு உண்டாகட்டும், தேவனுடைய தயவு உண்டாகட்டும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம், கேளுங்க. ஐயா, உங்க கிருபை எங்களுக்கு வேணும், உங்க கிருபை எங்களுக்கு வேணும், உங்க கிருபை எங்களுக்கு வேணும், உங்க கிருபை எங்களுக்கு வேணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த காலவேலும் கேளுங்க. பார்க்கலாம். அப்பா, அந்த நாட்கள் வரும் பொழுது, அந்த இருளான நாட்கள் வரும் பொழுது, நாங்க உம்மை மறுதளிக்காம, ஆண்டவரே, நாங்க உம்மை விட்டு பிரியாம, விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாய், தேவ அன்பில நிறைக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிறதற்கு தேவனுடைய பலன் எங்கள் மேல வரட்டும். கேளுங்க. பார்க்கலாம், வாய்களை திறந்து. தேங்க்யூ ஃபாதர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை எங்களை மூடட்டும், தேவ மகிமை எங்களை மூடட்டும், தேவ பிரசன்னம் எங்களை மூடட்டும், தேவனுடைய இரக்கம் எங்களை மூடட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் தேவன் எங்களை நடத்தும். இந்த நாட்களில் நாங்கள் நிற்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும், பலன் தாரும், பலன் தார். நல்ல ஒரு ஜெபிக்கிற ஆவிய பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்கப்பா. ஒரு ஜெப ஆவிய பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி என்னுடைய பிள்ளைகள் பலத்தின் மேல பலன் அடையவும், மகிமையின் மேல மகிமை அடையவும், தேவ தயவை பற்றி கொண்டு இருக்கவும் இன்னும் கிருபை பாராட்டுங்க, இன்னும் கிருபை பாராட்டுங்க. தங்களுடைய இருதயத்தை கிழித்து திரும்புகிறதற்கு தேவன் பலன் தாங்க. உம்முடைய பலத்தையே நாங்கள் சார்ந்து வாழ கர்த்தர் எங்களை இந்த நாளில் ஊந்தி தள்ளின உம்முடைய தயவிற்காய் ஸ்தோத்திரம். பேசின நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும், போதகரை ஆசீர்வதியும், வாலிப பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஜனத்தை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபையும் தேவ தயவும் இவர்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.